நான் வந்துடுறேன், ஒரு கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் வந்துடுறேன். வந்துடுறேன், இங்கே தான் நாங்கள் இந்த வந்துடுறேன். கிளம்பிட்டேன் நான், அவ்வளோதான், வந்துடுவோம். சாவி ஆன்லேயே போட்டு வச்சுருக்கீங்களா? மாத்திரமா? ஹலோ, வண்டி மாத்துறதுங்களா? இல்லை இல்லை, என்ன பண்ணுறீங்க? என்ன பண்ணுறீங்க? ரேஷன் வாங்கி வச்சுருந்தாங்கன்னா அதை ஏற்றிட்டு போகலாம். தம்பி இறங்குங்க தம்பி. வா 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 வா, வெளியே வா, அப்புறம் பார்த்துக்கலாம். வா வெளியே வாங்கடா. ஏய் வாங்கடா, வெளியே வாங்கடா. எங்க கொண்டு போறீங்க? எங்க கொண்டு போறீங்க? வெயிட்டிங். டேய் எங்க கொண்டு போறீங்க? பாய்ங்க. கோழி பண்ணைக்கு. கோழி பண்ணைக்கு எல்லாம் கிடையாது. பாய் வர சொல்லு. நான் கூப்பிட்டு போறேன். கூடு பாய் கூடு. வர சொல்லுங்க. எந்த கோழி பண்ணைக்கு எங்க கொண்டு போறீங்க? பாயை வர சொல்லு. எவன் எடுக்கறா என்ன என்று தெரியும். ஆனமலை பாய் தான் எடுத்துட்டு இருக்கான். நீங்க எங்கெங்கெல்லாம் வச்சிருக்கீங்க எல்லா பக்கமும் A to Z நாங்க சுத்திட்டு இருக்கோம். இப்ப யாரு எங்கேயுமே பாயை வர சொல்லுங்க. எங்க கோழி பண்ணை கொண்டு வரீங்களா? வர சொல்லுங்க. ஏய் நீங்க எங்க லோடு போகுது என்ன எல்லாம் தெரியும். சரியா தலைவரே போட்டோ டார்ச் அடிங்க. டார்ச் அடிங்க. டார்ச் அடிங்க. கருப்பு நீங்க எக்ஸல் குள்ள வாங்கி எக்ஸல்ல வாங்கி கொண்டு போட்டுருக்கீங்க. உங்களுக்கு தெரியும். சரியா? அதை என்ன இதுக்கு நீங்க இது பண்ணிட்டு இருக்கீங்க? விடிய விடிய கடத்திட்டு கொண்டு போகணும். உங்களுக்கு என்ன அவசியம்? இன்னைக்கு தான முதல்ல வந்திருக்கு. உங்களுக்கு என்னை பாத்து அப்போ உனக்கு தெரியாதல. அப்போ நீங்க தெரியுமா? சரி தம்பி, ரேஷன் அரிசியை கடத்துறது பாவம் இல்லையா? பாவம் இல்லையா? எங்க வேட்பாளர் இவங்க எங்க கட்சியோட வேட்பாளர். சரியா? இன்னைக்கு உங்களெல்லாம் பிடிக்கலன்னா வந்து நின்னுட்டு இருக்கோம். எம்எல்ஏ வேட்பாளர் இவங்க. அண்ணா இது தப்பு உங்களுக்கு தெரியல. நீங்க எதுக்கு போர் திங்க அரிசியா வந்து கடத்துறீங்கன்னா என்ன ஒரு காரணம்? எதுக்கு கடத்துறீங்க? எதுக்கு கடத்துறீங்க? எல்லாம் அரிசிதான். ஐயோ பால் மாஸ்டர் சத்தம் போடாதீங்க. இது எதுக்காக இப்படி மலையில நனைஞ்சிட்டு இருக்குது? எடுக்கிற வரைக்குமே தகவல் வருது. இவங்க எங்க போறாங்க? இவங்க ஆலயத்துல இருந்து இன்னொரு நட கொண்டு போய் இறக்கிட்டு வந்திருக்காங்க. ஆலியார்ல இருந்து ஒரு நட இறக்கிட்டு வந்திருக்காங்க. நீங்க ரெண்டு பேரும் இவங்க வண்டியில டிஎம்பி பேங்க்குக்கு முன்னாடி உட்கார்ந்து 2 மணில இருந்து இவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா கேளுங்க. சரிங்களா தலைவரே, நீங்க பாத்தீங்களா தலைவரே? நாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஆனா காரணம் என்ன கேட்டிங்கனா, உங்களுக்கு அக்கா வந்தோனே இறங்கி நீங்க பேசிட்டு இருந்தீங்களா? அந்த கேப்ல எல்லாமே வாட்ச் பண்ணிட்டு இவங்க 2 பேரும் உட்கார்ந்திருக்காங்க. டிஎம்பி பேங்க் அருள் ஜோதி இருக்கல, 2 கேப்ல அந்த படிக்கட்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நான் கொஞ்ச நேரம் நின்னு பார்த்தா அப்பவே கேட்ச் பண்ணிட்டேன். இவங்க தான் அப்படின்ற மாதிரி கேட்ச் பண்ணிட்டு ஒரு நிமிஷம் இல்ல நீங்க பேசிட்டு இருக்க கொஞ்சம் கேப்ல நான் ரெக்கார்ட் கட்டறேன். நானு எனக்கு வேற ஒரு இதுல வேற ஒரு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் பேர் நிர்வாணன். தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் உயிரோட இருக்கா? வேறு எந்த கட்சியும் வந்து உயிரோட இல்லையா அப்படிதான் எனக்கு கேட்க தோணுது. எல்லா கட்சியும் சேர்ந்தவங்களும் வாயை மூடிட்டு கண்ணை பொத்திக்கிட்டு காதை பொத்திக்கிட்டு மௌனமாக கடந்து போகும்போது நாம் தமிழர் கட்சிக்காரங்களுக்கு மட்டும்தான் அநீதியை கண்டு கொதி தில்றாங்க, கோபப்படுறாங்க, தட்டி கேட்குறாங்க. வேறு யாருமே வந்து இந்த சம்பவத்தை பற்றி வாய் திறந்து கூட பேசலை. தமிழ்நாட்டில் 2 திராவிட கட்சிகள் திமுக ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாலும் சரி, அதிமுக ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாலும் சரி பெருமை பேசுவாங்க. தமிழர்களுக்கு நாங்கள் தான் வந்து ரேஷன் அரிசி இலவசமாக போட்டோம். திமுக பேசும், எங்களுடைய ஆட்சியில் தங்கு தடையின்றி நாங்கள் போட்டோம். அதிமுக பேசும். ஆனால் இப்படி பேசக்கூடிய இந்த திமுகவும் அதிமுகவும் வெட்கப்படணும், வேதனைப்படணும், துக்கப்படணும், துயரப்படணும். அப்படிப்பட்ட ஆட்சி தான் நடந்துக்கு இருக்குது தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக. கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை சட்டமன்ற தொகுதி. இந்த வால்பாறை சட்டமன்ற தொகுதியில் கோட்டூர் பேரூராட்சியில் திருவள்ளுவர் காலனி அப்படின்ற ஒரு பகுதியில் வந்து தொடர்ச்சியாக அரிசி திருட்டு அப்படின்றது நடைபெற்று வந்திருக்கு. அரிசி திருட்டுன்னா ரேஷன் கடைகளில் புகுந்து நள்ளிரவில் வந்து அரிசியை திருடிட்டு போகிறாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த சம்பவம் தமிழ்நாடு முழுமைக்கும் நடக்குது. பல இடங்களில் நடந்துட்டு தான் இருக்குது. அப்படி ஒரு சம்பவம் தான் இந்த வால்பாறையில் நடந்தது. அரிசி திருட்டு எப்படின்னா, இந்த அரசு வந்து ரேஷன் அரிசியை இலவசமாக மக்களுக்கு கொடுக்குறாங்க. இதை பயன்படுத்தாதவங்க, ரேஷன் அரிசியை பயன்படுத்தாதவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ஏஜென்ட் மூலமாக 1 கிலோ அரிசியை 5 ரூபாய்க்கு விற்கிறாங்க. 5 ரூபாய்க்கு விற்றதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இப்படி பல பேர் வந்து கொடுப்பாங்கள்ல, அதெல்லாம் சேகரித்து ஒரு பகுதியில் வச்சுட்டு நைட் நேரத்தில் வந்து வாகனத்தில் மூட்டையாக வந்து அள்ளி போட்டு கேரளாவுக்கு கொண்டு போகிறது. 5 ரூபாய்க்கு விற்கிறான்லவ. அங்கே கேரளாவில்
இவன் இந்த ஏஜென்ட் என்ன பண்ணுறான் அப்படின்னா 30 ரூபாய்க்கு விற்க வேண்டியது. அங்கே இருக்கக்கூடிய ஏஜென்ட் வாங்கி அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து 60 ரூபாய் 80 ரூபாய்க்கு கொடுக்க வேண்டியது 1 கிலோ அரிசி. இந்த மாதிரியான வேலைகளை வந்து தொடர்ச்சியாக தமிழ்நாடு முழுவதும் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்துட்டு வந்துட்டு தான் இருக்குது. அப்படி வால்பாறை தொகுதியில் அதிகமாக நடந்திருக்கு. ஆழியாறு, இந்த மாதிரி கோட்டூர் பேரூராட்சி, திருவள்ளுவர் காலனி, இந்த மாதிரியான பகுதிகளில் தொடர்ச்சியாக நடந்துட்டு இருந்திருக்கு. இதை பார்த்த நாம் தமிழர் கட்சியுடைய உறவு ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா, நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகி கௌதமன் அப்படின்றவர்கிட்ட தொடர்பு கொண்டு பேசுகிறார். இந்த மாதிரி சம்பவம் நடக்குதுன்னா கொஞ்சம் என்னன்னு பாருங்கண்ணா அப்படின்னு சொன்ன உடனே அவர் உடனே வந்து களத்துக்கு போகிறாரு. மதியம் 2 மணிக்கு போகிறாரு. என்ன ஏதுன்னு விசாரிக்கிறதுக்கு போகிறாரு. அங்கே போய் விசாரிக்கிறாங்க, எங்கெங்கேயோ போகிறாங்க, போய் பார்க்குறாங்க. 8 மணி வரையும் வந்து தொடர்ச்சியாக அந்த களத்துலேயே நின்று யார் வந்து இதுக்கு காரணமாக இருக்காங்களோ அவங்கள வந்து ஒரு வாகனம் வருது. அந்த வாகனத்தில் 3 பேர் இருக்கிறாங்க. அந்த 3 பேர் இருக்காங்க. அந்த வாகனத்துக்குள்ளே 3.5 டன் ரேஷன் அரிசி இருக்குது. உடனே சிறை பிடிக்கிறாங்க நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகள். குறிப்பாக நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளர், வால்பாறை சட்டமன்ற தொகுதியுடைய வேட்பாளர் அக்கா உமாதேவி அவர்களுடைய தலைமையில் வாகனத்தை சிறை பிடிக்கிறாங்க. சிறை பிடிச்சி உடனே கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள்கிட்ட தொடர்பு கொண்டு இப்படி அரிசியை கடத்துறாங்க, கேரளாவுக்கு கடத்துறாங்க, வந்து பிடிங்க அப்படின்னு அதிகாரிகளுக்கு தொடர்பு கொண்டு பேசி அதிகாரிகள் அடுத்த ஒரு அரை மணி நேரத்தில் வந்துடுறாங்க. ஒரு 3 அதிகாரிகள் வர்றாங்க, வந்து விசாரிக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியினர் பல இடங்களுக்கு கொண்டு போய் காட்டுறாங்க. பாருங்கள், இங்கே மூட்டை மூட்டையாக போட்டு வச்சுருக்காங்க, இங்கே மூட்டை மூட்டையாக போட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி காட்டி, அதுக்கப்புறம் அந்த பிடித்த 3 பேரையும், இதுக்கு காரணமான அந்த 3 பேரையும் அரசு வந்து வழக்கு பதிவு செஞ்சு சிறைப்படுத்துகிறாங்க. நம்ம இப்போ என்ன கேட்குறோம் அப்படின்னா, அந்த பகுதியில் திமுக இல்லாமல் இருக்குமா, அதிமுக இல்லாமல் இருக்குமா, பிஜேபி காங்கிரஸ் இல்லாமல் இருக்குமா, கம்யூனிஸ்ட்டுகள் இல்லாமல் இருப்பாங்களா? ஏன் அவங்கெல்லாம் வந்து இந்த சம்பவத்தை ஊக்கப்படுத்தியிருக்காங்க? ஏன் வாய் திறந்து கூட பேசலை? ஏன் நாம் தமிழர் கட்சிக்காரங்களை மட்டும் ஏன் கோவம் வந்திருக்கு? ஏன் கோவம் வந்திருக்கு? அப்போது அக்கா உமாதேவி அவங்களுக்கு தான் கோவம் வந்திருக்கு, அண்ணன் கௌதமன் அவர்களுக்கு தான் கோவம் வந்திருக்கு, நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளுக்கு தான் கோவம் வந்திருக்கு. வேறு யாருக்குமே கோவம் வரல. டிவிகே காரங்களுக்கு கோவம் வந்திருக்கு, தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவர்களுக்கு கோவம் வந்திருக்கு. என்ன கோபம்? எங்கள் பகுதியில் எப்படா நீ வந்து சூரட்டி ஓட்டலாம் அப்படின்னு சூரட்டி கழிச்சிருக்கானுங்க வால்பாறை தொகுதிக்குள்ளே. இந்த மாதிரியான வேலைகள்லாம் இவங்களுக்கு கோவம் வரும், இந்த தமிழக வெற்றி கழகத்துக்கு கோவம் வரும். மற்றபடி வந்து இந்த மக்கள் பிரச்சனை, இந்த மாதிரியான பிரச்சனைகளில் காது கொடுத்து கூட கேட்குறது கிடையாது. அப்போ மக்கள் வந்து நீங்கள் உணர்ந்துக்குங்க. தயவுசெய்து வந்து இந்த திராவிட மாடல் அரசு, நாங்கள் வந்து ரேஷன் அரிசி இலவசமாக நாங்கள் கொடுக்குறோம், திமுகனாலும் சரி அதிமுகனாலும் சரி, தயவுசெய்து பெருமை பேசாதீங்க. தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் இந்த மாதிரியான வேலைகள் தான் நடந்துட்டு இருக்கு. தொடர்ச்சியாக அரிசியை வந்து கேரளாவுக்கு கடத்திட்டு தான் இருக்கான். கேரளாவிலிருந்து கழிவுகளை, மருத்துவ கழிவு, இறைச்சி கழிவு, மாட்டு இறைச்சி கழிவு, எல்லா கழிவையும் இங்கே வந்து போட்டுக்கிருக்கான். நம்ம வந்து பதிலுக்கு மலைகளை வெட்டி கொடுக்குறது, மணல் அள்ளி அனுப்புறது, கனிம வளங்களெல்லாம் அனுப்புறது, ரேஷன் அரிசியெல்லாம் அனுப்புறது, காய்கறியெல்லாம் அனுப்புறது, இந்த மாதிரியான வேலைகளை நம்ம செஞ்சுக்கிருக்கோம். எப்படின்னு பாருங்க. அப்போது தமிழ்நாடு அரசு வந்து இதை வந்து கடந்து போகக்கூடாது. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் வந்து தன்னுடைய வேர்வையை சிந்தி, ரத்தத்தை சிந்தி அவங்க விளைவிச்ச அந்த அரிசியை வந்து பக்கத்து மாநிலத்தில் கடத்துறதுக்கு நம்ம ஒருபோதும் தமிழ்நாடு அரசு அனுமதிக்கக்கூடாது. அப்படி தொடர்ச்சியாக அனுமதிக்கும் பட்சத்தில் நாம் தமிழர் கட்சியினர் இதை தமிழ்நாடு முழுமைக்கு இது தீவிரமாக கையில் எடுத்து போராடுவாங்க. அரசுக்கு ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுப்பாங்க. இந்த அரசுக்கு கவலை இல்லை, எதை பற்றியும் கவலை கிடையாது. விவசாயிகள் வந்து விளைவிச்ச அந்த அரிசியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயிகளுக்கு குடன் கட்டி கொடுக்கறதுக்கு துப்பு இல்லாமல் மழையில் நனைஞ்சு அது வந்து முளைக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்போ இந்த 2 திராவிட கட்சிகளும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மக்களை ஏமாற்றிக்கிருக்கிறாங்க. இதுக்கு மக்கள் வந்து ஒருபோதும் துணை போகக்கூடாது. வால்பாறை தொகுதி மக்கள், உங்களுக்கு உமாதேவி அப்படின்ற ஒரு அருமையான வேட்பாளர் அக்கா கிடச்சிருக்காங்க, நீங்கள் அவங்கள தவற விட்டுறாதீங்க. மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா அவங்க வந்து களத்தில் வந்து நிற்பாங்க. அதுக்கு ஒரு முன்னுதாரணம் தான். ஜெயிக்கவே இல்லை, அவங்க நினச்சிருந்தா வந்து நம்ம எம்எல்ஏவா இல்லை எம்பியா, நம்ம எதுக்கு இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு அப்படின்னு கடந்து போயிருந்துக்கலாம். ஆனால் அவங்க வந்து அப்படி கடந்து போகலை. அவங்களுக்கு இந்த அநீதியை கண்டு கோபம் வந்திருக்கு. அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, உடனே தடுத்து நிறுத்தியிருக்காங்க. அப்போது அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த காணொலி இதோட முடிக்கிறேன். வால்பாறை சட்டமன்ற தொகுதி உறவுகள் அனைவருக்கும் புரட்சி வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.